ஹாய் வணக்கம். இது உங்கள் ஹரிஷ் டிஜிட்டல் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பொள்ளாச்சியில் டிமார்ட் அப்படின்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஷாப்புக்கு போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிமார்ட் அப்படிங்கிற ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சவாழம்பட்டி போகிற உடுமலை ரோட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் ஏற்றிட்டே இருந்தாங்க. டிமார்ட் பெருசாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களாம் ஹைப் ஏற்றிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி என்னடா இருக்குது இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிற இவ்வளோ ஹைப் ஏற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நிறைய கார் பார்க்கிங்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது. ஸோ இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க பொள்ளாச்சியில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 500 பிரான்ச் கிட்ட இருந்தது. அடுத்து அங்கே போய் இன்ட்ரோ எடுக்கலான்னு பார்த்தா முடிவாக முன்னாடி வருது. உள்ளே வந்து எக்கச்சக்க பொருள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட் கட்டினவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமணி அப்படின்னு இருந்துச்சு. தாமணி ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரில. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மளிகை ஜாமான்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தாமரை என்னமோ சொன்னாங்க, கரெக்டாக தெரில. அதுக்கப்புறம் இந்த ஓவர் வியூ படித்து பார்க்குறேன்னா இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி படித்து பாருங்கள், அதில் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. அதாவது தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி நிறைய பிளேஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கிற ஒரு ஃப்ளோர் மாதிரியே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்ஸு, துணிமணிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஜாமான் பொருட்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த டிமார்ட்டோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தாமணி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பிறந்திருக்காரு. அங்கேருந்து பிறந்து வந்து 500+ பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வச்சிருக்காரு. வெளிநாட்டில் எதுவும் இல்லை, இருந்தாலும் இந்த இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 500+ பிரான்ச் வச்சிருக்காரு. ஸோ அது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருந்துச்சு. கிட்ஸுக்கான செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த பொள்ளாச்சியில் இருக்கிற டிமார்ட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா MCT காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அதாவது மகாலிங்கம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வர பேனெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து ஏதாவது மடையில் போடலாம் அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா எவன்டா அது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேமராவும் இருந்தது. இந்த வீடியோவில் எடுக்கும்போதே பக்கத்தில் இருந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டேய் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி, நீங்களாம் வீடியோவே எடுக்கக்கூடாதுப்பா, என்ன வீடியோ எடுக்கிறதுனால தான் வெளியே போய் வீடியோ எடு அப்படின்னுட்டாங்க. ஸோ அப்புறம் எப்படியா நீ வீடியோ எடுத்த அப்படி நீங்கள் தான் கேட்குறீங்க. அதெல்லாம் அப்படியே யாருக்கும் தெரியாமல் கேமராலாம் பண்ணாமல் அப்படியே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கஸ்டமர்ஸ்லாம் சொல்ல, அங்கேருந்து ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சமாக எடுத்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அங்கே தான் வீடியோவை சுருக்கி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவராட் இருந்தது. அந்த கவரை பின் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் ஆட்டை வச்சுருந்தாங்க, அது என்னன்னு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூமரே பெருசாக இருந்தது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூமர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்கி பார் வாங்கினா இன்னும் நிறைய பொருள் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் நான் வீடியோ கடைசியில் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் பொருள் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 பில்லு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பில்லு வந்து பார்த்திங்கன்னா 1600 என்னமோ தான் வந்தது. விலையெல்லாமே ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரிஜினல் விலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ அடிச்சு விட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி உணவகம் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ டிமார்ட்டில் போயிட்டு வந்ததில் நிறைய பொருள் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இது வேஃபர், இது நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 100 ரூபாய்க்கு ஒரு இயர்ஃபோனு, இது ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பொள்ளாச்சியில். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீங்கான் கப்பு, சும்மா அப்படியே சரக்கு குடிக்கலாம், சரி டீ குடிக்கலாம், அதுக்காக வாங்கிட்டு வந்தது. ஸோ அடுத்தது புதுசான இந்த பேக், இது கொஞ்சம் கம்மி விலை தான், 14,000 நல்லா இருந்துச்சு. 800 ரூபா போட்டிருக்கு, 1 ரூபா கம்மி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. அதுக்கு வந்து இந்த கப்பாட்ட ஏதோ இருக்குது. இது 100 ரூபா தான், 4 கண்ணாடி கப்பு, இதே 100 ரூபா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த டிஷர்ட் வாங்கணும், இந்த கருப்பு கலர் டிஷர்ட்டு. ஆனால் இதுவே கொஞ்சம் தோதல் தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அடுத்த நாள் வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.